புதுசு புதுசு எல்லாமே புதுசு. புது ஆட்சி, புது மாற்றம், புது வாழ்க்கை. குரூப் 4 மற்றும் குரூப் 2 படிக்கும் மாணவரா நீங்கள், உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம். இந்த வருடமே போஸ்டிங் வாங்குவதற்கு ஒரு பிரம்மாண்ட ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. குருநாத் IAS அகாடமி வழங்கும் தலைமை பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. தரமான ஸ்டடி பிளானுடன் கிளாसेस, டெஸ்ட், PDF மற்றும் பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். இந்தியாவில் முதல் முறையாக ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் ட்ரிக்ஸ் வழங்கப்படும். ஸ்டோரி போர்ட், கான்செப்ட், இமோஷன்ஸ் பூஸ்ட், ஷார்ட்கட்ஸ் ஆகிய அனைத்தும் அடங்கிய வகுப்புகள். தலைமை பேட்சிற்கு ஒரு பிரம்மாண்ட ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஆஃபர் தொகை 2200 ரூபாய் மட்டுமே. தலைமை பேட்ச் கடைசி தேதி மே 20ஆம் தேதி. தலைமை பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் தலைமை பேட்ச் என வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை அரசு அதிகாரியாக மாற்ற போகும் தலைமை பேட்ச். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கார். வாழ்த்துக்கள். பதவியேற்ற கையோட 3 திட்டங்கள் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்ப 2024 புதிய அரசாங்கம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தமிழக திட்டங்கள்ல 3 திட்டங்கள் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. அந்த 3 திட்டங்கள்ல முதல் திட்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 200 யூனிட்டுகள் இலவச மின்சார திட்டம். அதாவது 200 யூனிட் ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவச மின்சாரம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு வீடுங்கிறப்ப எல்லா வீடுக்கும் சொல்லல, 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய வீடுகளுக்கு முதல் 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் திட்டம் லான்ச் பண்ணிருக்காங்க. இது இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் மீட்டர் இதை அறிவிச்சாங்க. ரைட்டா? இது இம்ப்ளிமெண்டேஷன்ல இப்ப ஆயிருக்கு. கரண்ட் பில் அடுத்த ஒரு 2 மாசம் கட்டுவீங்களா, அதுல கொஞ்சம் கரண்ட் பில்ல உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அது என்ன மாதிரி மாற்றம் அப்படிங்கறத நம்ம பொறுத்து நம்ம இந்த வீடியோல பாருங்க, கரெக்டா சொல்றேன். ரெண்டாவது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். அது தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணிருக்காங்க. இதுலயும் கையெழுத்து போட்டிருக்காரு விஜய் அவர்கள். மூணாவது, மாவட்டந்தோறும் போதைப் பொருள் தடுப்பு படை. அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்குல்ல, அதை தடுக்கணும், அதை சப்ளை செயினை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போதைப் பொருள் தடுப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி இருக்காங்க. சோ முதல் 3 திட்டம். இதுல முதல் திட்டம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு 2 மாசம் கரண்ட் பில் ஆகும்ல, அதுல சில மாற்றங்கள் ஏற்படும். ரெண்டாவது திட்டம், மூணாவது திட்டம் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த படையை உருவாக்குவோம் சொல்லிட்டு, இந்த பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வோம், போதை போல கட்டுப்போத்துவோம் சொல்லிட்டு, அதை நம்ம பிராக்டிகலா பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த எந்த அளவுக்கு வீரியமா செயல்படுறாங்க, எந்த அளவுக்கு எல்லாம் சப்ளை செயின் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிகலா தினசரி வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில பொறுத்து தான் பார்க்கணும். அதாவது இந்த ரெண்டாவது திட்டம், மூணாவது திட்டம் நம்ம பொறுத்து பார்க்கணும். ஆனா முதல் திட்டம் கிளியரா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? புரிஞ்சுக்கலாம். இந்த முதல் 3 திட்டத்துல முதல் திட்டம் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த 200 யூனிட் மின்சார இலவசம் சொல்லக்கூடிய இந்த திட்டம். இந்த திட்டத்துல யார் யாருக்கெல்லாம் கரண்ட் பில்லு குறைய போகுது, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இனிமேட்டு 2 மாசம் ஒன்ஸ் கரண்ட் பில்னா எங்க வீட்டுக்கு குறையுமா, என் கரண்ட் பில் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த விஷயத்தை வச்சு விவாதங்கள் சமூக வலைத்தளங்கள்ல ஏற்படுது. அதாவது யாருக்கு கரண்ட் பில் குறையும், இதனால என்ன ப்ராஃபிட், இதனால என்ன லாஸ், அரசாங்கத்துக்கு என்ன ப்ராஃபிட், அரசாங்கத்துக்கு என்ன லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விவாத பொருள் உருவாகுது. அதை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல்லா அனலைசிஸ் பண்ணக்கூடிய வீடியோவா இந்த வீடியோ பாருங்க. ரைட்டா? கரெக்டா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கும் பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 200 யூனிட் இலவசம் செய்யக்கூடிய திட்டம். அதாவது ஒரு திட்டம், நான் சொல்றது இந்த அரசியல் இதெல்லாம் சார்ந்து, இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் சார்ந்து இந்த திட்டம், இந்த திட்டத்தின் அடிப்படையில் சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படி பாருங்க அந்த வீடியோவை. ரைட்டா? ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 200 யூனிட் இலவசம் அப்படிங்கிறது எல்லா வீடுகளுக்கும் இல்லை. 500 யூனிட்டுக்குள்ள கரண்ட் பில் வரக்கூடிய வீடுகளுக்கு 2 மாசம் ஒன்ஸ் 200 யூனிட், முதல் 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கறத இந்த திட்டம். ரைட்டா? இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்குவோம், சரியா புரிஞ்சுக்குவோம் அந்த விஷயத்தை. 500 யூனிட் அப்படின்னா ஒரு 2 மாசத்துக்கு ஒன்ஸ் கரண்ட் பில் கட்டுவீங்க. அப்ப 2 மாசத்துக்குன்னா 60 நாள். அப்ப 500 யூனிட்னா பை 60ன்னு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 8.3 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ அப்படிதான் வரும். ஒரு நாளைக்கு 8.3 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு வரும். ரைட்டா? இந்த 8.3 யூனிட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு வருதுல, இலவசம் சொல்லிட்டு வருதுல, இந்த ஒரு நாளைக்கு 8.3 யூனிட்னா இது நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருக்குல்ல, ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, இது லைட்டு, என்ன குண்டு பல்பு, இது மாதிரி எல்லாம் பயன்படுத்துவோம்ல, அதுக்கு இணையாக இதை கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எதிர்பார்ப்பீங்க. அதை நான் கரெக்டாக புரிய வைக்கிறேன் பாருங்க. எடுத்துக்காட்டுக்கு 2 மாசத்துக்கு உங்க வீட்டில் 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ.
அப்படின்னா 2 மாசம் உங்க வீட்டுல ஃபேனு, டிவி, லைட்டு இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்? எப்படி பயன்படுத்தக்கூடிய வீடுகளுக்கு இந்த 500 யூனிட்ங்கிறது வரும் 2 மாசத்துக்கு. 500 யூனிட் வர வரைக்கும் தான் 200 யூனிட் ஃப்ரீ, ரைட்டா? இந்த ஃப்ரீக்கு எப்படி பயன்படுத்தணும், இல்லைன்னா எப்படி பயன்படுத்தி இருந்தாங்க, யார் யாருக்கெல்லாம் அது பொருந்தும், தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்களுக்கு இது பொருந்தும் பாருங்க. நான் ஒரு டேப்லெட் காலம்ல உங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த 500 யூனிட் 2 மாசம் அப்படிங்கிறது ஒரு வீடு என்னெல்லாம் பயன்படுத்தினா இந்த 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்த முடியும். ஃப்ரீயா வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, 200 யூனிட் ஃப்ரீயா வந்து அவங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ 500 யூனிட் 2 மாசம்னா 4 சீலிங் ஃபேன், உங்க வீட்டில் 4 சீலிங் ஃபேன் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஓடினாலும் உங்களுக்கு வந்து 115 யூனிட் வந்து கன்சியூம் ஆகும் 2 மாசத்துல. இதை அப்படியே வச்சுங்க. 6 எல்இடி பல்பு பயன்படுத்தலாம். 4 சீலிங் ஃபேன் 12 மணி நேரம் ஓட விடலாம். 6 எல்இடி பல்பு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஓட விடலாம். ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், ஒரு ஃப்ரிட்ஜ் ரன்ஸ் ஃபுல் டே, முழு நாளும் ஓட விடலாம். ஒரு டிவி, ஒரு நாளைக்கு ஒரு டிவி 5 மணி நேரம் பார்க்கறதுக்கு சமம், அதுல ஒரு 18 யூனிட் போகுது. ஒரு வாஷிங் மிஷின் 1 மணி நேரம், சரியா துணி துவைக்காது 1 மணி நேரம் தான் செலவு பண்ணுவோம். அதனால ஆவரேஜா 1 மணி நேரம் ஒரு வாஷிங் மிஷினை பயன்படுத்தலாம். ஒரு மிக்சர் அல்லது ஒரு கிரைண்டர் ஸ்மால் யூசேஜ்னா 4 யூனிட் தான், அப்பப்பதான் சட்னி அரைப்பாங்க, 4 யூனிட் தான். ஒரு ரைஸ் குக்கர், இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணீங்கன்னா டெய்லி குக்கிங் சப்போ 45 யூனிட் செலவாகும். ஒரு வாட்டர் மோட்டர் போட்டு ஏத்துறீங்களா, அது ஒரு நாளைக்கு 1 ஹவர் தான் மோட்டர் ஓட விடுவோம், 30 யூனிட் செலவாகும். 2 மொபைல், லேப்டாப் சார்ஜிங் டெய்லியும் பயன்படுத்தினா அதுல 7 யூனிட் செலவாகும். ஒரு ஏர் கூலர் ஓட விட்டீங்கன்னா, ஏசி ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஓடினாலும் 40 யூனிட் உங்களுக்கு செலவாகும். மிஸ்லனேஸ் ஸ்டாண்ட் பை, அங்கங்க சில செட்டப் பாக்ஸ், இந்த மாதிரி ரூட்டர், இந்த மாதிரி சில விஷயம் பயன்படுத்தினீங்கன்னா, மோடம் இந்த மாதிரி பயன்படுத்தினா 15 யூனிட் செலவாகும். அக்கேஷனல் அயன் பாக்ஸ் பயன்படுத்தினா ரெகுலர் யூசேஜ்ல 20 யூனிட் செலவாகும். ஸோ மொத்தம் இதை நீங்க கூட்டினீங்க, மொத்தம் இதை மட்டும் கூட்டினீங்க அப்படின்னா 400 யூனிட் வருது. 2 மாசத்துல இப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு வீடுகளுக்கு 400 யூனிட் வருது, ரைட்டா? இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸ்ட்ரா ஏசி, ரைட்டா? எல்லா வீட்லயும் ஏசி இருக்கு. இப்பதான் வந்து ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா வருது. அது என்ன அப்படின்னா, ஏசிய ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வீடா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து 90ல இருந்து 140 யூனிட் வரைக்கும் கன்சியூம் ஆகும். ஒரு ஏசி ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஏசி ஓட விட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். ஏசி இருக்கக்கூடிய வீடுகள் இருக்குல்ல, அது எல்லாத்துலயுமே யூனிட் அதிகமாகும், கரண்ட் பில் அதிகமாகும். இந்த 500 யூனிட்டுக்கு வர கொஞ்சம் அதிகமா ஆக வாய்ப்பு இருக்கு ஏசி கூடிய வீடு, ரைட்டா? அப்படி இருக்கிறப்ப 400 + 100 500 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏசி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஏசி ஓட விட்டீங்கன்னா 500 யூனிட் வருது. சரி, இப்ப நம்ம புள்ளி விவரத்துக்கு வருவோம். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சில புள்ளி விவரத்துக்கு வருவோம். அப்ளையன்ஸ் வைஸ் ரஃப் ஐடியா பார்ப்போம். ஒரு ஃபேன் வந்து ஒரு நாளைக்கு 0.7 ல இருந்து 1 யூனிட் எடுத்துக்குதுங்க. ஒரு எல்இடி பல்பு ரொம்ப கம்மியான யூனிட் எடுத்துக்குது. ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு நாளைக்கு 1ல இருந்து 1.5 யூனிட் எடுத்துக்குது. ஒரு டிவி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 0.2ல இருந்து 0.5 யூனிட் எடுத்துக்குது. ஒரு வாஷிங் மிஷின் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணீங்கன்னா 0.5ல இருந்து 1 யூனிட் எடுத்துக்குது. அயன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அதிகமான யூனிட்ஸ் எடுத்துக்கும். கேஸரும் கொஞ்சம் அதிகமான யூனிட்ஸ் எடுத்துக்கும். ஏசியை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட், இதா ஒரு வீட்டில் அதிகமான யூனிட் கரண்ட் உரியக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏசி தான், ரைட்டா? அது சம்மர்ல கொஞ்சம் அதிகமாகவே வரும். சரி, இது ஆவரேஜா உங்களுக்கு யூனிட் என்னென்ன எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த கரண்ட்டை வந்து எடுத்து அதை வந்து சப்ளை பண்ணக்கூடிய வேலையில தமிழ்நாட்டில் யார் பார்க்குறா அப்படின்னா, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், இவங்க தான் பார்க்குறாங்க. இவங்களோட முன்னாள் பெயர் வந்து டான்ஜெட்கோ. இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க எந்த அஃபிஷியல் டேட்டாவோ தமிழ்நாட்டில் இந்தந்த வீடுகள் 500 யூனிட் கீழே பயன்படுத்துது, இந்தந்த வீடுகள் 500 யூனிட் மேல பயன்படுத்துதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் டேட்டா எங்கேயும் சொல்லலை, ரைட்டா? இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அன்அஃபிஷியலா நம்ம எடுத்து பார்த்ததுல, நெட்ல நிறைய இதுல சர்ச் பண்ணதுல ஒரு விஷயம் வருது. அது என்ன வருது அப்படின்னா, இந்த மாதிரி மேல சொன்னல 4 ஃபேனு, எல்இடி பல்பு, வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சராசரி ஒரு வீடு 500 யூனிட் கீழே யூஸ் பண்ணக்கூடிய வீடுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், திரும்ப சொல்றேன், இது அஃபிஷியல் டேட்டா இல்லை, இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? நான் சொல்றேன், 500 யூனிட் கீழே யூஸ் பண்ணக்கூடிய வீடுகளில் தமிழ்நாட்டில் எத்தனை வீடுகள் இருக்குன்னா 75% வீடுகள் இருக்கு. திரும்ப அஃபிஷியல் டேட்டா இல்லை, தோராயமா சொல்றேன். இது 50% வீடுகளாகவும் இருக்கலாம், இது 80% வீடுகளாகவும் இருக்கலாம். தோராயமா 75% வீடுகள் இருக்கு 500 யூனிட் கீழே கரண்ட் யூஸ் பண்ணக்கூடிய 2 மாசத்துக்கு, ரைட்டா? 2 மாசத்துக்கு 500 யூனிட் கீழே கரண்ட் யூஸ் பண்ணக்கூடிய வீடுகள் 75% வீடுகள் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா 100ல் 75 வீடுகளுக்கு தோராயமாக இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் சொல்றது தோராயமா தான், ரைட்டா? ஏன்னா அந்த கால்குலேஷன் தான் மெயின். மேல காட்டினால அந்த கால்குலேஷன் அதான் மெயின். பிளஸ் ஏசி இருக்கு. ஏன்னா ஏசி கன்சப்ஷன் அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் எல்லாமே அதிகமாக ஆகிட்டு இருக்கு, ரைட்டா? அப்ப திட்டம் ஏறத்தாழ லோயர் மிடில் கிளாஸ்,
ஏழைகள், ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா 4 ஃபேன். நீங்க சராசரி ஒரு ஏழை வீட்டுல போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரே ரூம் தான் இருக்கும், ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கும், ஒரு லைட் இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியான யூனிட் தான் இருக்கும். அதிகபட்சம் 2 ஃபேன் இருந்தாலும் கம்மியா தான் ஆகும், லைட்டும் கம்மியா தான் ஆகும். ரைட்டா? சோ அப்படி பாக்குறப்ப 500 யூனிட் கீழே இருக்கிற வீடுகள்ல 200 யூனிட் ஃப்ரீங்கிறது ஒரு தோராயமா 75%, மீதி எல்லாமே 500 யூனிட் மேல தாண்டுதுன்னு வைங்களேன். தொழிற்சாலைகள் ஏசி அடிச்சு நவுத்துறது இந்த மாதிரி எல்லாம் 500 யூனிட் தாண்டி போகும். அதனால எல்லாருக்கும் 200 யூனிட் பதிலா 500 யூனிட் கீழே 200 யூனிட்ங்கிறது குறிப்பா மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அந்த ஏழைகள் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய யூசேஜுக்கு இது பொருந்தும் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? அப்பர் மிடில் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் மேல போனா ஏசில அடிச்சு நவுத்துனா ஓரளவுக்கு யூனிட் தாண்டும். அப்போ உங்களுக்கு ரெகுலர் என்ன பில்லோ அதுதான், ரெகுலர் என்ன அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்களோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி ஒன்று வரும். அது என்ன கேள்வி அப்படின்னா, சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க, வீடுகளுக்கு எங்களுக்கு ப்ராஃபிட், இந்த இதில் ப்ராஃபிட், இந்த இதில் லாஸ், இப்படி யூஸ் பண்ணா எங்களுக்கு ப்ராஃபிட், இப்படி யூஸ் பண்ணா லாஸ், இந்த வீடுகளுக்கு இது பொருந்தும், 4 ஃபேன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டீங்க. ஓகே, எங்களுக்கு ஓகே. இப்போ இதனால 200 யூனிட் ஃப்ரீன்னு அடிச்சு எல்லாத்தையும் கொடுக்கறதுல, இந்த மாதிரி மானியம் கொடுக்கறதுல, இந்த மாதிரி இத்தனை வீடுகளுக்கு மானியம் கொடுக்கறதுல ஆல்ரெடி 100 யூனிட் ஃப்ரீங்கிற ஒன்று இருக்கு. அதனால அரசாங்கம் லாஸை சந்திக்குது, ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய லாஸை சந்திக்குது. பவர் செக்டர் கம்பெனிஸே லாஸ்ல இருக்கு. இப்ப 200 யூனிட்னா இன்னும் லாஸ் ஆகுமே, அரசாங்கம் கஜானா காலி ஆகுமே, அரசாங்க செலவினங்கள் அதிகமாகுமே, அப்பனா ரொம்ப அவங்க நெருக்கடியை சந்திப்பாங்களே, கடன் நெருக்கடியை சந்திப்பாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கடன் நெருக்கடியை கண்டிப்பா சந்திப்பாங்க. இதுக்கு முன்னாடி விட கடன் நெருக்கடி அதிகமாக தான் ஆகும், அதுலயும் உண்மைதான். ரைட்டா? அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு கடன் நெருக்கடியை சந்திப்பாங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த உங்க வீட்டில் வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, அதோட சப்ளை செயின் புரிஞ்சா உங்களுக்கு எந்த அளவுக்கு கடன் நெருக்கடி அவங்க சந்திப்பாங்கிறது ஒரு புரிதல் வரும், ஒரு யோசனை உங்களுக்கு வரும். ரைட்டா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு கரண்ட் வருதுல, அது எங்க இருந்து எங்க வருது, ஸ்டார்டிங் பினிஷிங் அதை சொல்றேன் பாருங்க. நிலக்கரியில இருந்து வீட்டுக்கு வருது. மேக்சிமம் தமிழ்நாட்டில் அதிகபட்சம் மேக்சிமம் கரண்ட் எங்க இருந்து அதிகமா எடுக்கிறாங்க அப்படின்னா நிலக்கரி, கோல், அதுல இருந்து உங்க வீட்டுக்கு வருது. இந்த சப்ளை செயினை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோல், நிலக்கரியை எரிக்கிறது பாய்லர், அதை ஸ்டீம் இன்ஜின் பயன்படுத்தி ஸ்டீம் பண்றது, டர்பைனுக்கு அனுப்புறது, ஜெனரேட்டருக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்புறது, ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுனுக்கு, அப்புறம் டிரான்ஸ்மிஷன் டவருக்கு அனுப்புறது, அப்புறம் சப்ஸ்டேஷன் லோக்கல் சப்ஸ்டேஷனுக்கு அனுப்புறது, அப்புறம் லோக்கல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது, அப்புறம் உங்க ஹோம் மீட்டருக்கு வருது, அப்புறம் உங்களுக்கு ஃபேன் லைட்ல எரியுது. ரைட்டா? இதான் சயின்டிபிக்கா சப்ளை செயின். நான் சொல்றது அறிவியல் பூர்வமாக ஒரு நிலக்கரியில இருந்து உங்களுக்கு ஃபேன் லைட் எரியறதுக்கு இந்த எல்லா மிஷினரியும் ஒர்க் ஆகணும். ரைட்டா? டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும், சப்ஸ்டேஷன் இருக்கணும், லோக்கல் பவர் லைன்ஸ் இருக்கணும், ஜெனரேட்டர் இருக்கணும், டர்பைன் இருக்கணும், ஸ்டீம் இன்ஜின் இருக்கணும், பாய்லர் இருக்கணும், எல்லாம் இருந்துதான் உங்களை நிலக்கரிய ஃபேன் லைட்டை எரிய வைக்க முடியும். ரைட்டா? இது எல்லாமே நடுவில் பயன்படுத்துறாங்களா, நிலக்கரியில் ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் இது எல்லாத்துலயுமே ஒவ்வொரு கம்பெனிஸ் இருக்கு. ரைட்டா? இப்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டெப் 1 என்னது, நிலக்கரியை எரித்து எலக்ட்ரிசிட்டியா மாத்துறது. இதான ஸ்டெப் 1, பிரதான ஸ்டெப் இதுதான். ஒரு நிலக்கரியை எரிச்சு விட்டீங்கன்னா நல்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அப்போ ஒரு எனர்ஜி உருவாகும், அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறது. ரைட்டா? அப்ப ஒரு நிலக்கரியை எலக்ட்ரிசிட்டியா மாற்றக்கூடிய அந்த வேலையை தமிழ்நாட்டில் யார் செய்யறா அப்படின்னா, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். இதோட முன்னாள் பேர் டான்ஜெட்கோ, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் இந்த வேலையை செய்யறாங்க. ரைட்டா? என்ன செய்யறாங்க பாருங்களேன், பர்ன்ஸ் கோல் அண்ட் ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி, நிலக்கரியை எரிச்சு அதை மின்சாரமா மாற்றக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம் தான், டான்ஜெட்கோ, தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், TNPDCL. ரைட்டா? இவங்க இந்த எலக்ட்ரிசிட்டி நிலக்கரியை எரிச்சு எலக்ட்ரிசிட்டியா மாத்துறாங்களே, அந்த மாதிரி பவர் ஸ்டேஷன் சும்மா எடுத்துக்காட்டு சொல்றேன். மேட்டூர்ல இருக்கக்கூடிய தெர்மல் ஸ்டேஷன் இவங்க கண்ட்ரோல்ல வரக்கூடிய ஸ்டேஷன், இங்க நிலக்கரி எரிச்சு கரண்டா மாத்துறாங்க. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தெர்மல் ஸ்டேஷன், சென்னை தெர்மல் ஸ்டேஷன், இது மாதிரி சில தெர்மல் ஸ்டேஷன் இவங்க கண்ட்ரோல், அதாவது தமிழக அரசாங்கம் கண்ட்ரோல்ல நிலக்கரியாவை எலக்ட்ரிசிட்டியா மாற்றக்கூடிய வேலையை பார்க்குது. ரைட்டா? இது மட்டும் இல்ல, எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா கரண்ட்டை உருவாக்குறது, நிலக்கரியில இருந்து கரண்ட்டை உருவாக்குறது தமிழ்நாடு ஃபுல்லா 100% தமிழ்நாடு நிறுவனம், தமிழ்நாடு அரசாங்கம்னு சொல்ல முடியாது, இந்த நிறுவனம் சொல்ல முடியாது. ரைட்டா? ஏன்னா அதிகமான கரண்ட் யூசேஜ் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்ப இவங்க இந்த ரூட்டை மட்டும் வச்சு கரண்ட் நமக்கு கொடுக்கல. இன்னொரு ரூட் என்னன்னா, அப்பப்ப என்ன செய்வாங்கன்னா, அப்பப்ப பிரதானமா என்ன செய்வாங்கன்னா, மத்திய அரசு இருந்து எலக்ட்ரிசிட்டியை வாங்குவாங்க. மத்திய அரசு இருந்து எலக்ட்ரிசிட்டியை வாங்குவாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க? NTPC, இது மத்திய அரசோட தெர்மல் பவர் ஸ்டேஷன் நிறுவனம், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். அப்புறம் NLC, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இவங்கள்ட்ட இருந்து எலக்ட்ரிசிட்டியை வாங்குவாங்க அதிகமா தேவைப்பட்டா. ரைட்டா? அப்புறம் பிரைவேட் கம்பெனிஸ்ல இருந்தும் வாங்குவாங்க, இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தனியா மத்திய அரசாங்கம் இருந்து வாங்குவாங்க, மத்திய அரசு நிறுவனத்திலிருந்து, தனியார் நிறுவனத்திலிருந்து வாங்குவாங்க. யூசேஜ் அதிகமாச்சுன்னா, டிமாண்ட் அதிகமாச்சுன்னா. அப்புறம் இந்த காற்றாலைகள்,
சூரிய மின் இங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி வாங்கி அனுப்புவாங்க தமிழ்நாடு ஃபுல்லா. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் புரியுதா? இந்த சப்ளை செயின்ல முதல் கட்டம் புரியுதா? ரைட்டா, அப்படியே வச்சுங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்கதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரு, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு, காப்பர் கேபிள்லாம் நடைமுறைக்கு வருது. என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து உருவாக்குதல கரண்ட்டை அப்போ ஒரு மீடியம் வோல்டேஜ்ல தான் உருவாக்கும், கம்மியான வோல்டேஜ்ல தான் உருவாக்கும். ஆனா இந்த வோல்டேஜா ரொம்ப தூரமா அனுப்ப முடியாது, வீடுகளுக்கு வரைக்கும் அப்படியே எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்ப முடியாது. என்ன செய்யணும் அப்படின்னா, தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஒரு மீடியம் வோல்டேஜ்ல உருவாக்கக்கூடிய அந்த கரண்ட்டை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆரம்பத்திலே வச்சு அந்த வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்றதும் குறைக்கிற வேலையை பார்க்கும். ரைட்டா, அதனால வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்புவாங்க. எல்லா மாவட்டங்களும் அப்படியே ஃபுல்லா கேபிள் லைன்ஸ் போகும். ரைட்டா, கரண்ட் போகும். அப்புறம் டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் மூலமா அதை வந்து ஒவ்வொன்றா செட் பை செட்டா வச்சு எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்புவாங்க வைங்களேன். டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் நடுவில் யூஸ் ஆகும். அப்புறம் அங்கிருந்து சப்ஸ்டேஷன், ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்ஸ்க்கு வரும். அது என்ன செய்யணும், வோல்டேஜை கொஞ்சம் குறைக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான வோல்டேஜ் வேணும்ல, அதனால அதிகமான வோல்டேஜை கொஞ்சம் கம்மியான வோல்டேஜை குறைக்கும் சப்ஸ்டேஷன்ஸ்ல. எல்லா மாவட்டங்களும் அங்கங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்ஸ்ல அங்கிருந்து லோக்கல் இபி லைன்ஸ்க்கு வரும். நம்ம வீட்டு பக்கத்தில் கூடிய இபி லைன்ஸ் நீங்க பாக்குறீங்களா தெருவுலலாம் எல்லாமே அங்க வரும். ரைட்டா, அங்கிருந்து டவுனு, ஸ்ட்ரீட்டு, ஹோம்ஸுக்குலாம் கரண்ட் போகும். அங்கிருந்து ஸ்ட்ரீட் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி நம்ம வீட்டு யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த வோல்டேஜை கம்மி பண்ணி வீட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த சப்ளை செயின் புரியுதா? அதாவது வோல்டேஜை எப்படி வந்து அதிகப்படுத்தி ஃபுல்லா அனுப்பி அப்புறம் கம்மிப்படுத்தி இன்னும் கொஞ்சம் அனுப்பி இன்னும் கொஞ்சம் கம்மிப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த வோல்டேஜுக்கான இந்த சப்ளை செயின் புரியுதா? அப்படியே வச்சுங்க. இந்த எல்லா வேலையும் செய்யக்கூடியது இந்த தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் மூலமாக ஒவ்வொரு வேலைகளும் செய்வாங்க. ரைட்டா, இது அப்படியே வச்சுங்க. ஸ்டெப் 3 கடைசியா இபி மீட்டர் நம்ம வீட்டுக்கு வந்துடும். வீட்டில் இபி மீட்டர் ஓடும். அந்த மீட்டர்ல தான் யூனிட் எத்தனை ஓடி இருக்கு, அதில் எவ்வளோ பில்லு வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு கட்டுவோம். ரைட்டா, ஸோ ரெக்கார்ட்ஸ் யூசேஜ் எவ்வளோ யூசேஜ் ஆகுது அந்த இபி மீட்டர் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரும். 2 மாதம் ஒன்ஸ் நம்ம கரண்ட் பில்லை கட்ட போகிறோம். ரைட்டா, வீட்டில் பயன்படுத்துவது அப்போ பவர் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வரக்கூடிய இந்த சப்ளை செயினுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா, அப்படியே இருக்கட்டும். இப்போ சரி, சப்ளை செயின்லாம் புரியுது. கவர்மெண்ட்டுக்கு எப்போ லாஸ் ஆகும் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்குல்ல, இவங்க இன்னை வரைக்கும் சந்திச்சக்கூடிய மொத்த லாஸ், அதாவது என்ன மொத்த நஷ்டம் எவ்வளோ அப்படின்னா, தமிழ்நாடோட எலக்ட்ரிசிட்டி கம்பெனிக்கான மொத்த நஷ்டம் சுமார் 1,62,000 கோடி, 1.62 lakh crores மொத்த நஷ்டம். ஏன் நஷ்டம் ஏற்படுது சார்? என்ன நிலக்கரி அடிக்க போறாங்க, நம்ம வீட்டுக்கு கொடுக்க போறாங்க, வீட்டில் நம்மள்ட்ட கரண்ட் பில்லை வாங்க போறாங்க. ஏன்னா காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் முடிஞ்சில சார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு நினைப்பீங்க. என்னன்னா காரணங்கள் ஏன் நஷ்டத்தை சந்திக்குது அப்படின்னா, இலவச மானிய மின்சாரம். இப்ப ஆல்ரெடி 100 யூனிட் வரைக்கும் மின்சாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்ப விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை சைன் பண்ணனால இப்ப 200 யூனிட் வரைக்கும் வரும். இது கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான். ஏன்னா 100 யூனிட் ஃப்ரீங்கிறப்பவே லாஸ் தான். இன்னொரு 100 யூனிட் எக்ஸ்ட்ரா, அது 500 யூனிட்டுக்குள்ளனா பிரதான நிறைய வீடுகள் வரும். ரைட்டா, அப்ப இப்ப 200 யூனிட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விவசாயத்துல நிறைய தொழிற்சாலைகளுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ரைட்டா, இலவச மின்சாரம் வழங்குறாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி எல்லாமே சேர்த்து ஒரு மானியம் வருதுல, அங்கே கவர்மெண்ட் மிகப்பெரிய லாஸை சந்திப்பாங்க. இந்த கடன் அதிகமாகும், ப்ளஸ் லாஸும் அதிகமாகும். ரெண்டாவது சம்மர் யூசேஜ். சம்மரில் அதிகமாக தேவைப்படுறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தாண்டி பிரைவேட் கம்பெனிஸ்லாம் வாங்குவாங்க கரண்ட்டை. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ அமௌண்ட் கோட் பண்ணுவாங்களோ அதை கொடுத்து வாங்கி ஆகணும். ரைட்டா, அப்போ அவங்களுக்கு பண செலவாகும், அதுவும் லாஸ் தான். மூணாவது கோல் காஸ்ட் இன்க்ரீஸ். நிலக்கரி இருக்குல்ல, நிலக்கரியோட விலை சமயத்தில் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இவங்க மிகப்பெரிய நெருக்கடியை சந்திப்பாங்க தமிழ்நாடு மின்சார வாரியம், மின்சார நிறுவனம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பர்டன், மாசம் மாசம் வட்டியை கட்டிட்டே இருக்கணும். கடனை வாங்க வட்டி கட்டணும்ல, அந்த வட்டி உங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ற பில்ல இருந்து பாதி போயிடும், வட்டியாவே போயிடும். சரியா, அது ஒரு லாஸ். லோ டாரிஃப், நம்மள்ட்ட இருந்து வீட்டில் கலெக்ட் பண்ணக்கூடிய டாரிஃப் இருக்குல்ல, மற்ற மேல்நாடுகள்லாம் ஒப்பிடும் போது ரொம்பவும் கம்மி. ரைட்டா, ரொம்பவும் கம்மி. அதனால அது ஒரு முக்கியமான இது. ஏன்னா காஸ்ட் பிரைஸ், அதாவது காஸ்ட் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, செல்லிங் பிரைஸ் கம்மியா இருக்கு. அப்படி வச்சுங்க. அடக்க விலை அந்த அடக்க விலை போய் வாங்கினது அதிகமா இருக்கு, விற்கிற விலை கம்மியா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா லாஸ் தான். அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லாஸ், இந்த இடப்பட்டல கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஏற்படும். இது இல்லாம ஊழலும் நடக்கும். இப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அரசாங்கம் பிரதானமா என்ன செய்யறாங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்களோ அவங்க வந்து இதுக்கு பொறுப்பு, எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஊழல் நடக்கும். அரசியல்வாதிகள் அங்கதான் ஊழல் செய்யக்கூடிய ஏரியாவே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கட்டமைப்பு உருவாக்குறாங்களே, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், பவர் கேபிள்ஸ் எல்லாமே கான்ட்ராக்ட், பிரதானமா கான்ட்ராக்ட். அப்ப அங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஊழல் உருவாகும். சும்மா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு 5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மரை, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 5 லட்சம்னா அதை 8 லட்சம் வரைக்கும் அரசாங்கம் வந்து பில்லை எழுதி
பில்ல எழுதி 8 லட்சம் வரைக்கும் பில்லை காட்ட முடியும். 3 லட்சம் சைடில் அடிச்சிருவாங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு. அப்புறம் ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும், யோசிச்சு பாருங்க. ரைட்டா, இந்த ஏரியா ஃபுல்லாவே ஊழல் செய்யக்கூடிய ஏரியா. மின்சார நிறுவனம் பொறுத்த வரைக்கும் மின்சார துறையில் இருக்கவங்க ஊழல் செய்யக்கூடிய ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊழல் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ், இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு உருவாக்குறது, நிலக்கரி இந்த மாதிரி விஷயத்துல தான் ஊழல் செய்ய முடியும். ரைட்டா, ஸோ ஊழலும் இருக்கு. சரி, நமக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி மாறும் அப்படின்னா, இது 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில் கன்சம்ஷனு ஒரு 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் இது கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 500 யூனிட் மேலே யூஸ் பண்ணக்கூடிய வீடுகளுக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இப்போ இந்த ப்ரைஸ் லிஸ்ட் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடியது இவங்களுக்கும் சரி இவங்களுக்கும் சரி முதல் 100 யூனிட் வந்து ஃப்ரீ எல்லா வீடுகளுக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பணம் கொடுக்க வேண்டிய வேலை வரும். 500 யூனிட் கீழே இருக்கிறவங்களுக்கு 100லேருந்து 200 யூனிட்னா 2 ரூபா 35 பைசான்னு வருது. 201லேருந்து 400 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா 4.70 பைசா தான். யூனிட் தாண்டி யூஸ் பண்ணிங்கன்னா 400 யூனிட் வரைக்கும் 4 ரூபா 70 பைசா. 401லேருந்து 500 யூனிட் வரைக்கும் 6 ரூபா 30 பைசா. ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் சார்ஜில் வந்துடும். ஆனால் 500 யூனிட் மேலே யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ப்ரைஸ் சார்ஜ். இப்போ இது 2025 வரைக்கும். இப்போ இந்த சட்டம் வந்ததுக்கு, அதாவது இந்த திட்டம் சைன் பண்ணதுக்கப்புறம் இனிமேட் என்ன நடக்கும்னா, இந்த 0லேருந்து 200 யூனிட், ரைட்டா, 0லேருந்து 200 யூனிட் அப்படிங்கிறது ஃப்ரீன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காஸ்ட்டை நீங்கள் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரண்ட் பில் கட்டி ஆகணும். ரைட்டா, ஸோ இந்த விஷயம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ரைட்டா, அது இனிமேட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதான் வந்து இந்த திட்டத்தோட சாராம்சம். ரைட்டா, இந்த திட்டத்தை பற்றி நான் வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே சொல்லிட்டேன். ரைட்டா, ஃபுல்லாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெளிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கட்சி சாரா ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் என்ன சாதகம், அந்த திட்டத்தில் என்ன பாதகம், அப்படிதான் சொல்லியிருக்கேன். ரைட்டா, ஏன்னா திட்டம் அறிவிச்சப்பவே நிறைய மாற்று கட்சிகள் என்ன தேர்தல் அறிக்கையில் எல்லாருக்கும் 200 யூனிட் சொல்றீங்களே, இப்போ ஆனால் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இந்த 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணவங்க 200 யூனிட்குள்ள எல்லாருக்கும் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஃபைனான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஜென்ரலாக எல்லா அரசாங்கமும் செய்யக்கூடிய ஒரு செக் பாயிண்ட் தான். ரைட்டா, அந்த செக் பாயிண்ட்ல தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த திட்டங்கள் என்னென்ன வருது அப்படிங்கிறத பொறுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரைட்டா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.